பார்த்துட்டு இருக்கிறது உப்பு புளி மிளகா பவர் பை ஹாட்ஸ் அண்ட் கர்ட் அண்ட் நான் உங்க பிரீத்தி சுரேஷ் வந்துட்டேன். நம்ம ஷோவை ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டெய்லி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டுக்கு போய் அவங்க வீட்டோட சிக்னேச்சர் டிஷ்ஷை வந்து அந்த வீட்டோட இல்லத்தரசிக்கிட்டே கற்றுக்கிட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான லேடி என் கூட இருக்காங்க. அவங்கள பற்றி பேசி தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேம். ஹலோ, ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க மேம். என் பேர் பத்மினி சுப்பிரமணியன். பத்மினி மேம். ஸோ பத்மினி மேம் டான்ஸ் ஆடுவீங்களா? காலேஜ் டேஸில் ஆடிட்டு இருந்தேன்னா வாஸ் ஆக்சுவலாக எனக்கு காலேஜில் சீதாலட்சுமி காலேஜ் பேரொளி பத்மினின்னே பேர் எனக்கு. இப்போ வீட்டில் ஆடுறீங்களா இல்லையான்னு சாரை கூப்பிட்டு கேட்டால் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். எதுக்கு அனாவசியமா வம்புங்க. ஓகே, ஸோ எங்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு நான் பண்ண போகிறது இது ஒரு பெரிய அபூர்வ டிஷ். ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாருக்குமே யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஓகே, கட்டு சாதக்கறி. கட்டு சாதக்கறி பேரே வந்து ரொம்ப டெம்டிங்காக இருக்கு. ஸோ டிஷ்ஷும் சூப்பராக இருக்கும்னு நம்புறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, இதுக்கு தேவையானது முதல்ல என்னன்னாக்கா வாழைக்காய், கத்திரிக்காய். ஒரு வாழைக்காய் எடுத்துட்டீங்கன்னா கத்திரிக்காய் ஒரு 4-5 கத்திரிக்காய் எடுத்து எல்லாத்தையும் பொடியா அரிஞ்சுக்கணும். ஓகே, பொடியா அரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்னாக்க உப்பு போட்டு குக்கர்ல வேக வச்சிடணும். ஓகே, சில பேர் உப்பு போட மாட்டாங்க. ஏன்னா உப்பு போட்டாக்க அந்த காலத்துல அது என்னமோ வேகாது சரியாங்கிறதுக்காக உப்பு போட மாட்டாங்க. ஆனா நம்ம குக்கர்ல வைக்கிறதுனால உப்பு போட்டு வேக வச்சிடலாம். அதுதான் இது இந்த மாதிரி ஃபார்ம்ல வரும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னாக்கா புளியை நம்ம இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில ஊற போட்டுக்கணும். ஊற போட்டு ரெடியா வச்சுக்கணும். ரெடியா வச்சுன்னுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாண்லியில அது கொஞ்சம் காஞ்சோடனே கடுகு போடணும். கடுகு. ஓகே, ஸோ இந்த டிஷ் வந்து உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க? எல்லாமே எங்க அம்மா கத்து கொடுத்தது தான். அம்மா தான் எனக்கு சமையல்லையே குரு. அவங்க தான் இப்படி இப்படி பண்ண பொறுமையாலாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அவங்க பண்றத பார்த்தே இதெல்லாம் வேணும், இதெல்லாம் இருக்கணும், இப்படி இப்படி பண்ணணும் நானா கத்துண்டது. ஸோ அப்சர்வேஷன்ல நீங்க கத்துக்கிட்டு குக் ஆயிருக்கீங்க. சூப்பர். ஆனால் ஆக்சுவலாக காலேஜ் படிக்கிற வரைக்கும் இல்லை ஈவன் கல்யாணம் நிச்சயம் வரைக்கும் நான் சமையக்கட்டு பக்கம் போனதே கிடையாது. ஓகே, ஸோ வீட்டில் இருக்க எல்லா அம்மாங்களும் தெரிஞ்சுக்கோங்க, பொண்ணுக்கு சமைக்கிறதெல்லாம் வருத்தப்படாதீங்க, கல்யாணம்னு கற்றுப்பாங்க, தன்னால வரும். ஓகே, கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அந்த உளுத்தம்பருப்பு ஒரு மாதிரி செவந்து ஒரு ஸ்மெல் வரும்பொழுது கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கணும். கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த வேக வச்ச வாழைக்காயையும் கத்திரிக்காயையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா திருப்பிட்டு இந்த புளியை வந்து நல்லா கவனிச்சுக்கங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சிக்க கூடாது, நல்லா கெட்டியாக ஒரு தடவை கரைச்சா போதும். அதை இதில் விடுங்க. இது எந்த மாதிரி இருக்கும் மேம்? கிரேவி மாதிரி இருக்குமா இல்ல இது உப்பு போறலன்னா நீங்க இந்த ஏன்னா இப்ப புளி கரைச்சு விட்டதுனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஓகே, சோ இது எப்படி இருக்கும் மேம்? கிரேவி மாதிரி இருக்குமா இல்ல சைட் டிஷ் மாதிரி இருக்குமா? இது வந்து செமி சாலிட் ஃபார்ம்ல இருக்கு. ஆக்சுவலா இதுக்கு கட்டு சாத கறின்னு ஏன் பேர் வந்ததுன்னா அந்த காலத்துல கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போறதுக்கு காரு அதெல்லாம் கிடையாது. ஒண்ணு நடந்து போகணும், இல்லைன்னா மாட்டு வண்டியில போவான். அப்ப அவ வந்து இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் சாதம் புளிங்க அதெல்லாம் கட்டின்னு போறச்சே சாதாரண இது எடுத்துன்னு போனா அப்பளம் வடாலாம் நமுத்து போயிடுங்கிறதுக்கு இதை பண்ணி எடுத்துன்னு போவான். இதை வந்து சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப லிக்விடாவும் இல்லாம ரொம்ப சாலிடாவும் இல்லாம இது செமி சாலிட் ஃபார்ம்ல இருக்கும். இது என்னன்னாக்கா புளிப்பு, உப்பு, உரப்பு, இஞ்சி போட்டிருக்கிறதுனால எல்லாம் வந்து நல்லா டேஸ்டியா இருக்கும். கெடவும் கெடாது எத்தனை நாள் ஆனாலும். அதனால தான் இதுக்கு பேரே கட்டு சாத கறின்னு பேர் இருக்கு. ஓகே, ஸோ வந்து நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சா ரொம்ப நாளும் இருக்கும். எவ்வளோ நாள் வேணா ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். இப்போ ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளோ நாள் இருக்கும்னு என்ன கேட்காதீங்க. அதனால வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கட்டு சாத கறி ரெடி. இது நல்லா கொதிச்சு ஒரு மாதிரி லிக்விடாகவும் இல்லாமல் செமி சாலிடாக ஆனோடனே எடுத்து பரிமாறலாம். அப்படி உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா கொஞ்சோண்டு மாவு, அரிசி மாவை கரைச்சி அதில் விட்டிங்கன்னா அது கெட்டி ஆகிடும், திக்காயிடும். பட் அரிசி மாவை கரைச்சி விட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் போயிடும், மாறிடும், ஒரிஜினல் டேஸ்ட் போயிடும். அதனால அதை இப்படியே வச்சுட்டு நீங்கள் எடுத்து வெயிட் பண்ணலாம். ஓகே,
ஸோ நம்மளோட கட்டு சாத கறி ரெடி ஆயாச்சு. நம்மளோட பத்மினி அம்மா நமக்காக வந்து ரொம்ப சூப்பராக வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரியாத ஒரு டிஷ் வேறு செஞ்சு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவராக இருக்குது. புளிப்பும் இல்லாமல் காரமும் இல்லாமல் எல்லா ஃப்ளேவர் டேங்கினஸ் எல்லாமே கலந்து இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக யாருக்கெல்லாம் டேங்கியான குழம்பு பிடிக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்களாம் கண்டிப்பாக அதை செஞ்சு பார்க்கலாம். அண்ட் 2 வெஜிடபிள்ஸும் நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு. எந்த ஃப்ளேவரும் தனித்தனியாக தெரியாமல் அது ஒரு புதுவித டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குமா. தேங்க்யூ ஸோ மச் பத்மினி அம்மா, எங்களுக்காக வந்து உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷை சொல்லி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஐ ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல். ஏன்னா எங்களை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வீட்டுக்குள்ளேயே இல்லாததுக்கு இது மாதிரி ஒரு எக்ஸ்போஜர் கொடுக்கறதுக்கு ஐ ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச்மா. ஸோ வியூவர்ஸ், இந்த எபிசோடில் இந்த செக்மெண்ட் இதோட முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வித்யா மேம் இவங்கள மாதிரி இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட ரெடியாக காத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டிஷ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் காத்திருக்கணும். ஏன்னா இப்போ ஷோவில் வரப்படுறது ஒரு பிரேக்.